ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா. இந்த டியோ BS6 வண்டி என்னன்னு சொன்னால் கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட்டு வண்டி அடைச்சி போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். கொண்டு வா. வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே தான் தெரியுது வண்டி வெள்ளை கலர் புகை ஸ்மோக் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இது அடைச்சி போகிறது கம்ப்ளைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வண்டி வெள்ளை கலர் புகை அடிக்குது பார்த்தீங்களா, அதுதான் கம்ப்ளைண்ட்டு. எதனால் அடைச்சி போகுதுன்னா வெள்ளை கலர் புகை அடிச்சுன்னா வண்டி O2 சென்சார் நான் கழட்டி செக் பண்ணி பார்க்கணும். வண்டி வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். அடுத்தது வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இன்ஜின் கழட்டிட்டு பார்க்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ செட்டாக கியோவில் செட்டாக தான் இன்ஜின் கழட்ட முடியும். செட்டாக இன்ஜின் கழட்டியாச்சு. ஹெட்டு போகிற எல்லாத்தையும் கழட்டி பார்க்க போகிறோம். அது மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் மொத்தத்தையும் கழட்டணும். பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாத்தையும் அந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையும் கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் சைலன்சரும் கழட்டியாச்சு. இந்த வண்டி ஆஃப் ஆச்சுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த சென்சார் என்ன சொல்லி இந்த பார்த்தீங்கன்னா O2 சென்சார். இதுதான் அந்த O2 சென்சார். இப்போது இதனுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சைலன்சர்லேருந்து வர புகை எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறது இதனுடைய வேலை. புகை வந்ததுன்னா அந்த புகை வருது வண்டியில் ஒயிட் கலர் ஸ்மோக் வெளியே வருது அப்படின்னா காற்று மாசுபடும். ஃபஸ்ட்டு BS6னா என்னென்னா எமிஷன் கண்ட்ரோலர். முக்கியமான வேலை அதுதான் BS6ல். எமிஷன்னா அதாவது காற்று மாசடையக்கூடாது. சுற்றுச்சூழலில் இருக்க காற்று அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் BS6ஓட வேலையை. சென்சார் எல்லாம் அதுக்கு தான் முக்கியமாக கொடுத்துருக்க காரணம். இதில் ஒயிட் கலர் ஸ்மோக் இந்த சென்சார்லேருந்து மெசேஜ் போகும். மெசேஜ் போச்சுனாக்கா ECUக்கு மெசேஜ் கொடுத்து ஆஃப் பண்ணும். இது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார். இந்த சென்சாரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கம்மியாகிடுச்சு, ஒரு வேளை இன்ஜின் ஆயில் ஓவர் ஹீட் ஆகுது, இன்ஜின் அதிக ஹீட் ஆகுது அப்படின்னா இந்த சென்சார்லேருந்து ECUக்கு மெசேஜ் போகும். மெசேஜ் போயிட்டு வண்டி ஆஃப் ஆகும். அது டெம்பரேச்சர் சென்சார். இது O2 சென்சார். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம இன்ஜினை கழட்ட போகிறோம். இப்போ டைமிங் செயின் அட்ஜஸ்ட் ஃபஸ்ட்டு கழட்டிடலாம். இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா சாதா வண்டியில் வீலில் செயின் வரும். லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம மெக்கானிக்கு கொடுத்து ஷெட்டில் கொடுத்துட்டு டைட் பண்ணுவோம். இன்ஜின் உள்ளார ஓடுற செயின் லூஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. செயின் நார்மல் லூஸ் ஆக தானே செய்யும். அதை இந்த அட்ஜஸ்ட்டு தான் ஆட்டோமேட்டிக்காக டைட் பண்ணும். அதுதான் இந்த டைமிங் செயின் அட்ஜஸ்ட்டோட வேலை. ஹெட்டு கழட்டியாச்சு. இப்போ அடுத்து போர் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா வால்வும் சேஞ்ச் பண்ணுறோம். புது வால்வு ஒரிஜினல் வால்வு வாங்கி போட்டுருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது போர் இந்த பிஸ்டன், அதான் பிஸ்டனு. இப்போ அடுத்து போரை கழட்ட போகிறோம். போர் சீஸ் ஆகிட்டுருக்கு. இதுதான் வண்டியில் கம்ப்ளைண்ட். ஆயில் மாற்றாமல் கஸ்டமர் விட்டுட்டாங்க. இப்போது போர் எந்தளவுக்கு கோல்டு வந்திருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த நீட்டாக பிஸ்டன் எந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு பாருங்கள். போர் வாரமாக வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்டன் எந்த அளவுக்கு ஹீட் ஆகிருக்கு பாருங்கள். ஹீட் ஆகிட்டு ஃபுல்லாக சீஸ் ஆகிட்டுருக்கு. இதனால தான் அந்த வெள்ளை கலர் புகை அடிச்சிருக்கு வண்டியில். இப்போ அடுத்து பிஸ்டன் கழட்டி உரம் போட்டு புது பிஸ்டன் போகும். ஹெட்டு பட்டையில் குத்து ரெடி பண்ணுறதுக்கு கேம் ஷாஃப்ட்டு ரேக்ராமும் கழட்டிடணும். அப்போ தான் வால்வு 2 புது வால்வு மாற்றி கொடுப்பாங்க. கனெக்டர் டிப்ளே செக் பண்ணணும். கனெக்டர் டிப்ளே கரெக்டாக இருக்குது. கனெக்டர் ஃபுல் இன்ஜின் இது இப்போ வேலை செய்ய வேண்டாம். ஆஃப் இன்ஜின் மாற்றினா போதும். இன்ஜின் மாற்றும் போது டைமிங் செயின் பேடு எல்லாமே புதுசு சேஞ்ச் பண்ணுறோம். டச்சில் ரோலர் புஷ் வரும். ரோலர் புஷ் போயிருந்தால் ரோலர் புஷ்ஷு புஷ்ஷு மாற்றிடுவோம். அப்போ தான் இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும். போர் புது போர் வாங்கி போட்டு ரெடி பண்ண போகிறோம். இது போன்ற யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஜின் மாற்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.